இன்னைக்கு பசங்களுக்கு போஹா கட்லெட் தான் பண்ணேன். அவலும் பொட்டேட்டோவும் போட்டு கட்லெட் எல்லாருமே பண்ணுவோம். ஆனா, காலையில எந்திரிச்சு அந்த கட்லெட் ஷேப்ப பிடிக்கிறது இருக்கு பாருங்க, அது சம்டைம்ஸ் வராது. அதுக்காக தான் நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, இடியாப்ப குழாய யூஸ் பண்ணி இந்த கட்லெட் பண்ணேன். இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவல ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறணும். வேக வச்ச பொட்டேட்டோவ நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு, இந்த ஊற வச்ச அவல அந்த பொட்டேட்டோ கூட போட்டு மிக்ஸ் பண்ணணும். இது கூடயே வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம், சில்லி பவுடர், ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு 2 ஸ்பூன் கடல மாவையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இடியாப்ப குழாய்க்கு உள்ளே போட்டு 2 தடவை இடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கட்லெட் ஷேப்பு வந்துடும். இந்த கட்லெட்டை நான் இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. எனக்கு கட்லெட் பண்ணுறதுக்கெல்லாம் இரும்பு பாத்திரம் நல்ல வசதியாக இருக்க மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லெட்டை அதில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு திருப்பினோன்னா கட்லெட் ரெடி ஆயிடுச்சு.